வணக்கம் மக்களே. போன வீடியோவில் பாபா தரிசனத்துக்கு ரெடி ஆகிறவர்களும் பார்த்தீங்க இல்லைங்களா? இப்போ பாபா தரிசனம் பண்ண போகலாமா? வாங்க. சாய் டிவோட்டீஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இது. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி டூர் மேனேஜர் சொன்ன மாதிரி டைமுக்கு ரெடி ஆகி வந்துட்டோங்க. அப்போவே அவர் ஆதார் கார்டு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தார். இப்போ தர்ஷனத்துக்கு போகும்போது ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதை காட்டி சீனியர் சிட்டிசன்லாம் ஸ்பெஷல் க்யூவில் போயிடலாங்க. அந்த கேட்டகரியில் வராத நானும் தாமும் பார்த்தீங்கன்னா 200 டிக்கெட் வாங்கி ஸ்பெஷல் தர்ஷனம் தான் போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த சாய் அம்மா பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ இல்லைங்களா, அந்த ஊர் கார்டு ஏதோ கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது ரூம்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களும் நம்மளோட தான் 200 rupees தர்ஷனுக்கு வந்துட்டுருக்காங்க. நம்ம பாபாவை தரிசனம் பண்ண போகிறதுக்கு நிறைய கேட் இருக்குங்க. அதாவது இப்போ ஃப்ரீ தர்ஷன் போகிறதுக்கு ஒரு கேட்டு, நம்ம 200 rupees பே பண்ணிட்டு போகிறோம். அப்புறம் சீனியர் சிட்டிசன், இப்படி விதவிதமான கேட்டுகள் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி பார்க்குறதுக்காகவும் ஒரு தனியாக ஒரு கேட் இருக்குது. நம்ம கூட என்ஆர்ஐ சாயம்மா மாதிரியே இன்னொரு என்ஆர்ஐ வந்திருந்தாருங்க. அவர் பாரிஸ்லேருந்து வந்திருந்தார். அவர் வரும்போதே அந்த ஊர்லேருந்தே ஆன்லைன்லேயே ஆர்த்தி டிக்கெட் புக் பண்ணி கொண்டு வந்திருந்தாருங்க. அவர் அந்த கேட் வழியாக போய் ஆர்த்தி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் உள்ளே அலோடு இல்லைங்க. ஃபோனெல்லாம் இங்கேயே வச்சுட்டு தான் நாங்கள் உள்ள தர்ஷனத்துக்கு போக போகிறோம். தர்ஷனத்துக்கு போயிட்டு நான் அவங்கள பார்க்குறேன். சாய்பாபா தரிசனம் பண்ணியாச்சுங்க. அருமையான தரிசனம். பாபா இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்காருன்னா பார்த்துங்களேன். லேட்டாக போனாலும் நம்ம சீனியர் சிட்டிசனோட ஜாயின் பண்ணி தாங்க தரிசனம் பண்ணோம். அருமையான தரிசனம். இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் தான் ஆயிருக்கோங்க. வெளியே வரும்போது பாருங்களேன், லைட்டாக இருட்டி இருக்குது. இப்போ ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பாபா வாழ்கின்ற காலத்தில் இந்த துவாரகமாயி அப்படின்ற இடம் பார்த்திங்கன்னா மசூதியாக தான் இருந்ததான். அந்த இடத்துல அவர் குடியேறி 60 வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புனித நெருப்பு உருவாக்கி அதை துணின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை உதின்னு சொல்லி அந்த உதியை பயன்படுத்தி தீராத நோய்கள்லாம் தீர்த்தாராம். நம்ம சாய்பாபா பார்த்தீங்கன்னா ஷிரடியில் வாழ்ந்தாலுமே உலகம் முழுதும் இருக்கிற பக்தரோட துன்பங்களை உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்திருக்கார் அப்படின்னே சொல்லலாங்க. உதவி செய்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் என்ன நினைச்சாருன்னா, மக்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டா அப்போ அவங்க இறைவனை நிறையா நாடுவாங்க, அப்போ இறைவனை நிறையா கும்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க வேண்டுதல் எல்லாமே அவர் கொடுத்துட்ருக்காராம். அவர் பார்த்தீங்கன்னா எந்த மதத்தையுமே வலியுறுத்தலைங்க. அந்த அடையாளத்துலையும் அவரை நிலைநிறுத்திக்கலை. நம்ம எப்படி அவரை பார்க்குறோமோ, சிவனாவோ ஒரு ராமராவோ ஒரு பாபாவாவோ பார்க்கும்போது அப்படியே அவர் நமக்கு காட்சி கொடுக்குறதாவோ எல்லாருமே நம்பிக்கையாக இருக்கும். வியாழக்கிழமை அருமையான பாபா தரிசனம் கிடச்சிதுங்க. உள்ளே போய் பாபாவை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். சமாதி கிட்ட வரலும் போய் பாபாவை நல்லா தொட்டு வணங்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். நீங்களும் தங்க கோபுரம் தரிசனம் பண்ணிக்கோங்க. நாம் போன நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் முடிஞ்ச பிறகு தான் ஆரத்தி இருந்ததுங்க. தரிசனம் முடிச்சு அப்படியே நாங்கள் எல்லாம் வெளியே பார்த்துட்டு வந்து துவாரமாயில் ஃபுல் ஆரத்தியும் பார்த்து அங்கேயுமே அவரோட பிளெஸிங்ஸை வாங்கிக்கிட்டோம். பாபாவோட ஊதி எடுத்துக்கோங்க. அப்புறம் உள்ளே பூந்தி பிரசாதம் கொடுத்தாங்க. அதாவது தரிசனம் பார்த்த படப்படப்பு இன்னும் எனக்கு தீரலைங்க. ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நான் என்னென்ன உள்ளே பார்த்தேன்னு உங்களுக்கு விபரமாக சொல்கிறேன், வாங்க. இதுதான் நம்ம துவாரமாயின்னு சொல்லுவோம். சன்னதி விட்டு வெளியே வந்தால் பக்கத்துலேயே இருக்குங்க. இங்கே தான் பாபா அந்த உதின்னு சொல்லக்கூடிய அடுப்பை பற்ற வச்சு சமைச்சு நிறைய பேருக்கு பிரசாதமாக கொடுத்த இடம். இன்னுமே அந்த நெருப்பு பெரிய பெரிய விறகுகள் போட்டு நெருப்பு மூட்டிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்தான் உதி எடுத்து, அதாவது விபூதியை தான் உதின்னு சொல்லுவாங்க. இங்கே அதை எடுத்து கொடுத்து பல நோய்களை தீர்த்தாராம். அவர் மாவு அரைச்சார் இல்லைங்களா, கோதுமை வாங்கி மாவு அரைச்சி ரொட்டி சுட்டு கொடுத்த உரல், இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அப்படியே நம்ம லைனாக ஏறி 3 இடங்களில் பாபாவை நம்ம தரிசனம் பண்ணலாம். பாபாவோட படமும் அவரோட பாதமும் இருக்கும். அங்கே நம்ம தரிசனம் பண்ணலாம். நம்ம எங்கன்னா உட்காந்து நிதானமாக பேசலாம். ஆரத்தி முடிஞ்சு அவங்க கொடுத்த பிரசாதம்
நிறைய சாய்பாபா டிவோட்டிஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு அவரை பற்றி நிறையா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கை வரலாறு புத்தகமாக இருக்குது. அதை படிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாகவும் விரதமாகவும் இருந்து படிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் அவரை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த புக்கை படித்தது இல்லைங்க, ஆனால் அவர் ஒரு வாழ்கின்ற மகான் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நானுமே ஒரு சாய்பாபா டிவோட்டி அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவில் எனக்கு தெரியாத விஷயம் இல்லை தவறாக என்ன சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன், இல்லை திருத்திக்கிறேன். துவாரமாய் பக்கத்துலேயே இங்கே ஆஞ்சநேய கோயில் இருக்குங்க. உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். நம்ம ஊரில் வெத்தலை மாலை போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்கே எருக்க இலைய மாலையாக போட்டிருந்தாங்க. அது வித்தியாசமாக இருந்ததுங்க. உள்ளே போய் சுவாமி கும்பிட்டு வந்திருக்கேன். அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை வந்து அப்படியே பிரசாதம் மாதிரி கொடுத்துட்டு இருந்தார். நம்ம எதனா வேண்டிட்டு கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. வாங்கி வந்தேன். இப்போ அடுத்து நம்ம எல்லாருமே துவாரமாயிலே இன்னும் இருக்கிறாங்க. அங்கே பிரசாதம் கொடுப்பாங்கன்ட்டு நான் வீடியோ எடுக்கணும்னு இந்த பக்கம் வந்துட்டேங்க. இப்போ நம்ம அன்னதானம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எத்தனை மணி வரலாம் இங்கே அன்னதானம் இருக்கும்னு தெரியலிங்க. கேட்டுட்டு நம்ம அன்னதானமும் பார்க்குறோமான்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். பாபா இப்போ இருக்கக்கூடிய சன்னதி பார்த்தீங்கன்னா, பாபா வாழும் காலத்துலேயே அவரோட பக்தர் ஒருத்தர் கிருஷ்ணருக்காக இந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தாராம். அப்படி கட்டின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சான். அந்த பக்தருக்கு ரொம்ப கவலை ஆகிடுச்சான். என்னடா பாபா உடல்நிலை சரியில்லையே, நம்ம கோயில் கட்டி கிருஷ்ணரெல்லாம் அதில் வச்சு அந்த கும்பாபிஷேகத்துக்கு பாபாவை கூப்பிடணும்னு நினச்சோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும் போது பாபா சொன்னாராம், வருத்தப்படாத, அது எனக்கான கோயில், நான் இந்த சமயத்தில் இறந்துடுவேன், அப்போ என்னோட சமாதி அங்கே வை, அது எனக்கான கோயில் அப்படின்னு சொன்னாராம். அப்படி தான் இந்த பாபாவோட சமாதி வந்து உருவானதா சொல்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லட்டுமா? நைட்டு தூங்கும் போது பாபாவுக்கு என்ன பண்ணுவாங்களாம், கொசு கடிக்குமா, அதனால் கொசு வலை கட்டி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நைட் குடிக்கிறதுக்கு தண்ணி, லைட் லேம்ப்லாம் போட்டு வைப்பாங்களாம். அதே மாதிரி அவர் காலைல எழுந்தும் போது குளிப்பார் இல்லைங்களா, அது கொஞ்சம் சுடுதலில் தான் அவருக்கு உடம்பு கூத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் டவலில் துடைப்போம்ல, அது மாதிரி டவல் அழகாக ஒத்தி எடுப்பாங்க. இதெல்லாமே நாம் அங்கே லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்க்கலாம். பாபா வாழ்கின்ற காலத்தை பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்க போவார். அப்போ கிடைக்கின்ற எண்ணெயை வச்சு விளக்கேற்றுறது, பொருட்கள் வச்சு சமைச்சு மக்களுக்கெல்லாம் கொடுக்குறது, இப்படி பண்ணும்போது ஒரு சமயம் அவரை மக்கள்லாம் உதாசீனப்படுத்தி யாருமே எண்ணெய் கொடுக்கல. அப்போ அவர் என்ன பண்ணாராம், தண்ணியை ஊற்றிய விளக்கேற்றினாருங்க. அது நந்தா விளக்கு அப்படின்னு கோவில் வளாகத்துக்குள்ளே இன்னுமே இருக்குங்க. நாங்கள் எல்லாமே தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம். சாய்பாபா தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. அருமையான தரிசனம். இப்போ நான் சொல்லிட்டுங்களா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டுமா. நம்ம மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ரூமில் எட்டு வந்து விட்டாங்களா, ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாபா தரிசனம் பண்ணுறதுக்கு கீழே எல்லோரும் இறங்கி வரும்போது நம்ம GV2 பிளானரோட மேனேஜர் என்ன பண்ணார், சீனியர் சிட்டிசன் எல்லாம் யாராக இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டாரு. நடக்க முடியாதவங்கலாம் காரில் வந்துடுங்க, அதாவது ரூம்லேருந்து சாய் மந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வாக்லேயே வந்துடலாம், அதுவே வந்து நடக்க முடியாதவங்களாம் வாங்கன்ட்டு காரில் ஏற்றி அனுப்பிட்டாங்க. நான் ஜம்முன்னு காரில் ஏறி வந்து இறங்கிட்டேன். எல்லோரும் ஆர்கனைஸ் ஆன பிறகு யாருக்கெல்லாம் ஷால் வாங்கணும்னு ஆசை இருக்கோ, அதாவது பாபாவுக்கு போட்டு ஷால் வாங்க ஆசை இருந்ததோ அவங்கெல்லாம் ஷால் வாங்கிக்கினாங்க. அப்படியே வந்த பிறகு சீனியர் சிட்டிசனு அவங்களோட சேர்ந்து ஒரு ஆள் வந்து அந்த லைனில் அனுப்பிச்சிட்டாங்க. சீனியர் சிட்டிசன் இல்லாதவங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், 200 rupees பே பண்ணி அது ஒரு கேட் வழியாக வந்தோங்க. கொஞ்சம் தூரம் தான். நான் இந்த சாய்பாபா கோயில் பார்த்தீங்கன்னா 2வது தரம் தரிசனம் பண்ணுறேங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே என் நாத்தனார், நம்ம ஐயப்ப சுவாமி பூஜையில் கூட எங்கள் நாத்தனார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அவங்க வந்து அவங்களே ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சாய்பாபா டிவோட்டி கூட இல்லைங்க, ஆனால் சாய்பாபா எனக்கு அந்த அருள் கொடுத்துருந்தார். என்னை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக அருள் கொடுத்துருந்தார். அவங்க எப்போ டிக்கெட் புக் பண்ணாங்களோ அன்னிலேருந்து நான் வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றதே நிறுத்திட்டேங்க. வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு போனேன். ஆனால் அப்போ இவ்வளோ பெரிய ஆலயமாக இருந்ததா அப்படின்னு நினைப்பில்லை. நேராக வந்தோம், சாய்பாபா தரிசனம் பண்ணோம். சின்ன கோயில் மாதிரி தான் இருந்ததுங்க. ஆனால் இப்போ திருப்பதி மாதிரி அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. செல்ஃபோன் உள்ளே அலோடு இல்லைங்க, அதனால் நாங்கள் லாக்கரில் வச்சுட்டு தான் போனோம். உள்ளே எதுவுமே நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 200 rupees போகிறதும் கொஞ்சம் லாங்காக தான் போகுதுங்க. என்ன நம்ம குடோன் மாதிரி உட்காராமல் படிக்கட்டுலாம் ஏறி இறங்கி அப்படிலாம் போய் தான் வந்து நம்ம சமாதி கிட்ட வரல வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 ரோ வருதுங்க. பாபாவோட லெஃப்ட் சைடு ஒரு ரோ வருது, ரைட் சைடு ஒரு ரோ வருது. அந்த ரோவே 2ஆக பிரியுது. ஒரு ரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தூரத்துலேருந்து பாபா பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த உள்ளே வர ரோ பார்த்தீங்கன்னா பாபா சமாதிக்கு நேராக வந்து நின்று தொட்டு கும்பிட்றதுக்கான அருள் கிடைக்குங்க. நான் ஏதாச்சுமா அந்த லைனில் வந்தேன்னா கிட்ட வரலாம் போயிட்டு பாபா சமாதி மேலே நல்லா விழுந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டு வேண்டிட்டு வந்திருக்கேங்க. பாபா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷால் போட்டு கம்பீரமாக உட்காந்துட்டு இருந்தார். இங்கே என்ன ஒரு சிறப்புன்னா, எங்கே அவர் இருந்தாலுமே அவரோட பார்வை வாசல் வழியாக நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. பாபா கிட்ட எல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நம்ம வெளியே வந்தோன்னு வைங்களேன், அப்படியே அழகாக அவங்களே எக்ஸிட் பண்ணி வெளியே கொண்டுட்டு வந்துடுறாங்க.
அப்புறம் பாபா இருந்து நிறைய நேரம் உட்காந்து நிறைய பக்தர்கள் நோய் தீர்த்தார் இல்லைங்களா, அந்த வேப்ப மரம் பார்த்தோம். அங்கேயே உதி இருந்தது, அதை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எங்களுக்கு ஜிவி டூர் பிளானர்ஸே ஒரு கைடு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவர் அழகாக அழைச்சிட்டு போனார், எல்லாத்தையும் காட்டினார். மியூசியம் காட்டினாருங்க. மியூசியத்தில் பாபாவோட உருவம், நிஜ உருவம் எப்படி இருந்தது, ஃபோட்டோ இருந்தது. அப்புறம் அவர் யூஸ் பண்ண அந்த அஃப்கானின்னு சொல்லக்கூட நீட்டாக ஒரு உரை போடுவார் இல்லையா, ட்ரெஸ்ஸு, அது இருந்தது. கை விசிறி இருந்தது, ஷூ இருந்தது. அப்புறம் அவர் இந்த சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னா ஒரு சின்ன சிம்பாசனம் மாதிரி வெள்ளியில் இருந்துதான், அதுவும் அங்கே வச்சுருக்காங்க, அதை காட்டினார். அப்புறம் அவர் பயன்படுத்திய அந்த குதிரை ஒன்று இது இருந்ததாமே, அந்த குதிரைக்கு பயன்படுத்திய லாடோ இதெல்லாம் இருந்தது. அப்புறம் அவர் கடைசியில் படுத்து உயிர் விட்ட பெட்டு, அந்த பெட்டில் தான் வந்து அவருக்கு தண்ணி எல்லாம் ஊற்றுனாங்களாம், அந்த பெட்டும் இருக்குது. அங்கே சில சமயங்களில் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த சேரியட்லாம் இருக்குது, நிறைய பக்தர்கள் கொடுத்தாங்களாம், ஆனால் அதை அவர் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி அங்கே போட்டிருந்தாங்க. இதெல்லாம் மியூசியத்தில் இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு பாபாவே கும்பிட்ட விநாயகர், சனீஸ்வர பகவான், அப்புறம் லிங்கம் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாமும் சாமி கும்பிட்டோங்க. அப்புறம் வந்து அப்துல் பாபான்ட்டு ஒருத்தர், ஒரு முஸ்லீமோட மாஸ்க் மாதிரி இருந்து அங்கே அவரோட சமாதி, அப்புறம் அவரோட தோழர்கள் சமாதி, 3 சமாதி இதெல்லாம் இருந்தது. இந்த கைடு இருந்ததுனால அவர் அழகாக எங்களை விளக்கமாக சொன்னாரா, அதெல்லாம் அப்படியே பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம்னா, அப்புறம் வந்து பாபா வணங்கினா தத்தாத்திரேயர் இருந்தார். தத்தாத்திரேயர் அப்படின்றது ஒரு விஷ்ணு பகவான் தாங்க, 3 தலைகளோடு இருப்பார், நோய்களை தீர்க்கக்கூடியவர். அவர் வந்து பாபா வணங்கினாரா, அந்த சமாதி, அந்த தத்தாத்திரேயரோட சன்னதி இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரை ஒன்று இருந்தது இல்லைங்களா, அந்த குதிரையோட சமாதி இருக்குது. அப்புறம் பாபா நந்தவனம், அவர் வந்து டைம் பாஸுக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா அந்த நந்தவனத்துக்கு, செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்க்குறது. அது ஒரு பெருசாக அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபவுண்டைன்லாம் வச்சு மலையிலேருந்து தண்ணி வர மாதிரி, கொடி மரம் மாதிரிலாம் வச்சு அங்கே அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த நந்தவனம் ஃபுல்லாக சுற்றி வந்தோம். அந்த பக்கம் ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திய கிணறு இருந்தது. இதெல்லாமே அப்படியே பார்த்துட்டு வந்தோமா. எங்களோட வந்து நிறைய பேர் டொனேஷன் கொடுத்தாங்கங்க. நிறைய பேர் ஷால் வாங்கி போனாங்க இல்லையா, அந்த ஷால் அவங்ககிட்ட கொடுத்ததும் சமாதி மேலே வச்சுட்டு திரும்பி அவங்க கிட்டே கொடுத்துட்றாங்க. நீங்கள் வேணால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க, இல்லை டொனேஷன் கொடுக்குற இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதை விற்று காசு ஆக்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு, அதாவது நந்தவனம் இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஆர்த்தி நடந்துட்டு இருந்ததுங்க. அந்த பாபாவோட சன்னதி பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ரேம் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த வழியாக போய் பார்த்தாலும் பாபாவை எங்களால் பார்க்க முடிஞ்சது. பாபாவை அங்கேயே இன்னொரு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம்னா துவாரமாயில் அந்த பஜனை பண்ணுற சத்தம் நல்லா கேட்டுட்டு இருந்ததுங்க. அங்கே துவாரமாயிலே எல்லா பாபாலாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே நின்று ஆர்த்தி முடிகிறவரும் நல்லா நின்று பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன். வேலைக்கிழமை அப்படின்றதுனால வைபோது செமையாக இருக்குங்க. நிறைய கூட்டம், வெளியே இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சன்னதி கிட்ட கூட்டம் இல்லை, நல்லா மூவிங்கில் தான் இருந்தது. நான் ரொம்ப கூட்டமாக இருக்குமோ, திருப்பதி மாதிரி அடிச்சுக்கிட்டுலாம் போனோமோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நல்லா ஸ்லோவாக மூவ் பண்ணி கிட்ட போனாலுமே யாரும் தள்ளவே இல்லைங்க. மெல்ல மூவ் பண்ணி போய் பாபாவை எல்லாமே நல்லா தரிசனம் பண்ணாங்க. அது மாதிரி நானுமே தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இந்த வீடியோ எத்தனை பேர் சாய்பாபா டிவோட்டீஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்ட்டு, சாய்ராம் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இப்போ வந்து அன்னதானம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குங்க. சாய்பாபா அப்படின்றவரே நிறைய பேருக்கு வந்து அவரே உணவு தயாரித்து நிறைய பேருக்கு உணவு கொடுத்தாரு இல்லைங்களா. அப்போ அவருடைய அன்னதானம் சாப்பிட்டா சாய்பாபா கொடுத்த பிரசாதம் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. போய் பார்க்கணும், சாப்பிடணுன்னு நினச்சிருக்கேங்க. அதனால மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், எங்களை எதிர்பார்க்காதீங்கப்பா, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம வந்து அன்னதானம் சாப்பிட போக போகிறோம். हम ग्रुप में आ गए ना, इसलिए एक ही जहाँ है. இப்போ நம்ம அன்னதானம் சாப்பிட்டு தாங்க போயின்னு இருக்கோம். எல்லா கோயிலுக்கு போனாலுமே நம்ம அன்னதானம் சாப்பிடுவோம். இது இங்கே வந்து இன்னும் சிறப்பு இல்லைங்களா. அவர் கையால் பாபா அவர் கையால் நிறைய பேருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்காரு. அப்போ இங்கே வந்து பாபா பேரில் நடக்கக்கூடிய அன்னதானம் சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. அதனால் வெளியே வந்து ஆட்டோ கேட்டிருக்கேன். அவர் வந்து 30 ரூபா சொன்னார், ஒருத்தருக்கு 30 ரூபா. நாங்கள் 2 பேர் சேர்த்து 60 ரூபா. சரி, இந்த ஷேர் ஆட்டோ மாதிரி நிறைய ஏற்று வரான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் 2 பேர் தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னார். ஒரு
1 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க, கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி அங்கே நிறைய கூட்டம் இருக்குமோ, ஸோ நம்ம இவங்களும் மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை கூட்டம் இருக்காது, ஒரு 20-25 நிமிஷத்தில் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஹிந்தி பேசுவாங்க, தத்துக்கா பொத்துக்கான்னு தப்பு தப்பாக அது மாதிரி தான் பேசி சமாளித்து பாட்டம் பேசி போயின்னு இருக்கோம். அன்னதானம் சாப்பிட்ற இடத்துல பார்க்கலாம். செயினில் ஒரு ஞாபகம் இருக்கட்டும். இங்கே நிறைய இடங்களில் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு நிறைய போர்டு போட்டிருக்காங்க. இங்கே நிறைய செயின் திருடு நடக்குமாங்க. அதனால் இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கும். அதனால தான் தாமு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கான், அம்மா செயின் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸ்ரீ சாய் பிரசாதாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம சாய் மந்திர் கோவில் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் கிட்டக்கே தாங்க இருக்குது. 1 கிலோமீட்டர் அளவு தூரத்தில் இருக்குது. நம்ம ஆட்டோவில் வந்தால் சீக்கிரமாக வந்துடலாம். 30 ரூபா அந்த அளவுக்கு தான் நமக்கு வாங்குறாங்க. இந்த பிரசாதாலயா பார்த்திங்கன்னா உலகில் மிகப்பெரிய சமையலறை, அப்புறம் அன்னதான மண்டபம்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, திருப்பதி, அப்புறம் கோல்டன் டெம்பிள், அந்த மாதிரி வரிசையில் இந்த சாய்பாபாவோட பிரசாதாலயா பில்டிங்குமே வருதுங்க. சூரிய ஒளியில் அந்த மாதிரி பார்த்தா மெகா கிச்சன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதோட டைமிங்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரலுமே இது செயல்படுதுங்க. எப்போ போனாலுமே நம்மளுக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஃபுட்டு தான். நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாரு என் பையனுமே சத்தம் போட்டாங்க, வா ஃப்ரீயில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சத்தம் போட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுனாங்க, இது ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலயமா நம்ம வரலைங்க. நம்ம தனியாக ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பாபாவோட பிரசாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது முடிச்சுட்டு நம்ம பால்கி சேவை வர பார்க்கணும் இல்லைங்களா, அதனால் லேட் ஆகிடுச்சுன்னா கூட்டமாக இருக்குமோ பயந்து தான் நான் இந்த மாதிரி பே பண்ணி போய் சாப்பிட்லாண்டா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டேங்க. நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு சாய்பாபாவை தரிசனம் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாபாவோட பிரசாதமான இந்த அன்னதானமும் வந்து சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பாடு. ஆனால் சாப்பிட்டுட்ட பிறகு தாமுக்கு மனசே கேட்கலைங்க. நான் அதை போய் பார்த்துட்டு தான் வருவேன், வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு போய் பார்த்தா எவ்வளோ பேர் ஆளாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள், கூட்டமே இல்லைங்க. இங்கே வந்து சாப்பிட்ருக்கலாம் போலகுது. விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா 85,000லேருந்து 1,00,000 பேர் வரலுமே சாப்பிட்றாங்கங்களா. அது மட்டும் இல்லாமல் தினசரி பார்த்தீங்கன்னா 40,000 பேர் கிட்ட சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் இந்த பிரசாதாலயில் சாப்பிட்றதுக்கு டோக்கன் முறை அந்தளவுக்கு இல்லைங்க. ஆனால் இப்போ அந்த டோக்கன் முறை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம சாய் மந்திரில் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அங்கேயும் டோக்கன் வாங்கிக்கலாம், இல்லைனா இங்கே வந்தாலுமே டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40,000 பேர் இங்கே உணவு சாப்பிட்றதா சொல்கிறாங்க. வயிறு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டேன். அன்னதானத்தை பற்றி இங்கே என்னென்ன இருந்தது அப்படின்னு நான் சொல்லட்டுங்களா. நம்ம அன்னதானம் சொல்கிறோம், இங்கே வந்து பிரசாதாலயா சொல்கிறாங்கங்க. இதுதான் பாபாவோட ஸ்டாச்சு பார்த்துக்கங்க. இப்படி தான் அவர் செம்பு அண்டா வச்சு சமைச்சு நிறைய பேருக்கு கையாலே சமைச்சு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த செம்பு அண்டாவை உள்ள மியூசியத்தில் கூட பார்த்தோங்க. நாங்கள் 50 rupees பே பண்ணிட்டு தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம். அதாவது வந்து அர்ஜென்ட்டாக வரும், கடற்கரை போய் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பணும் அப்படின்னா பே பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. தம்பி போயிட்டு அன்னதானம் கூட, அதாவது ஃப்ரீயாக போய் சாப்பிடக்கூடிய இடத்தையும் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். எவ்வளோ பெரிய ஹால் பாருங்களேன். இங்கேயும் அங்கேயும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இங்கே வந்து காக்கடா தஹி 2 தராங்க. அதாவது காக்கடானா அப்பளமும் தயிரும் ஒரு கப்பில் கொடுக்குறாங்க. அது 2 மட்டும் தான் அங்கே இல்லையா. நான் அங்கே இருக்கிறவட்ட கேட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்தாங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி. நார்த் இந்தியா வந்துட்டு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கலன்னு அப்படி சொல்லுங்கள். நல்லா சாஃப்டான சப்பாத்தி, பெரிய சப்பாத்தியை ஆஃபாக டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் முதல்ல 2 வைக்கிறாங்க. அப்புறம் 2 விதமான கிரேவிங்க. பச்சை பயிரில் ஒரு கிரேவி, அப்புறம் தனியாக ஒரு கிரேவி வைக்கிறாங்க. அதை வந்து பன்ட்டின்னு சொல்கிறாங்க, இதை வந்து பாஜின்னு சொல்கிறாங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியலைங்க. 2மே மைல்டாக இருந்தது, காரமாகலாம் இல்லாமல் மைல்டாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சப்பாத்திக்கு செம்ம மேட்சிங்காக இருந்தது. அப்புறம் தயிர் கொடுத்துருந்தாங்க. நான் அரிசி சாதம் வராதோன்னு நினச்சேங்க, சாதமும் கொடுத்தாங்க. சாதத்துக்கு இந்த 2 கிரேவி தான் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கணும், இல்லைன்னா தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கணும். அப்புறம் வந்து சர்க்கரையும் தேங்காய் பொடி செய்வோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பொடியுமே ஒரு கப்பில் வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா சர்வ் பண்ணிக்கலாம். அவங்களே சர்வ் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க, நம்ம சாப்பிட்ட பிளேட்டை அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்கங்க. இந்த மாதிரி நம்ம பே பண்ணிட்டு போகும்போது நம்ம டேபிள் சேர் போட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த ஃப்ரீயில் போனீங்கன்னா பெரிய டேபிள் சேரில், அதாவது நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய பந்தி மாதிரி லாங்காக இருக்குங்க, அங்கேயும் அவங்க தான் சர்வ் பண்ணுறாங்களாம். சேம் மெனு தான் அங்கேயும் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாக சொல்கிறேங்க, செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதாவது ரொம்ப காரம்லாம் இல்லாமல் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு கை கழுவுற இடமா சுத்தமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் கை அலம்பிட்டு வந்துட்டோம். இப்போ திரும்பி நம்ம ஹோட்டல்கிட்டே போகிறோங்க. நம்ம குரூப் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நைட் சாய்பாபா ஊர்வலம் வருவாராம், முடிஞ்சு அதை பார்க்கலான்னு பேசிக்கிறாங்க. அதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இப்போ திரும்பி நாங்கள் ரூம் கிட்டே போகிறோம். பாபாவை தர்ஷனம் போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குங்க. ஃப்ரீ தர்ஷனம் இருக்குது, ஆன்லைன் புக்கிங் இருக்குது, விஐபி பாஸ் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் தரிசனம் தான் போயிருந்தோம். அப்புறம் ஆர்த்திக்குன்னு ஸ்பெஷலாக டிக்கெட் வாங்கிட்டு தரிசனம் பண்ணலாம். இது மாதிரி பல வழிகளில் நம்ம பாபாவோட தரிசனம் பண்ணலாம். ஒரு 8:45 அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சாவடி கிட்டே வந்துட்டோங்க. ஆல்ரெடி எல்லோரும் உட்காந்து இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. லைவில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு தான் இருந்ததுங்க. நான் ஒரு இடம் பார்த்து நின்றுட்டேன். தாமும் வீடியோ எடுக்க ஒரு கம்ஃபர்டபுளான இடம் தேடி நிற்க ஆரம்பிச்சிட்டார். இது பார்த்தீங்கன்னா பால்கி சேவா அப்படின்னு சொல்லுவாங்கங்க. வியாழக்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு மேலே ஸ்பெஷலாக நடக்கக்கூடிய ஒரு தரிசனம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க. பாபா சன்னதியிலேருந்து பாபாவோட படத்தை அலங்காரம் பண்ணி கொண்டு பல்லக்கில் வச்சு அப்புறம் அந்த பல்லக்கை எடுத்துகிட்டு துவாரகா மாயாண்ட வச்சு பஜனை பண்ணுறாங்கங்க. அங்கே பஜனை நடக்கும்போது சுற்றி நின்று பார்க்குற மக்களுமே கூடவே பஜனை பண்ணிட்டு இருந்தோம். வான வேடிக்கைகள்லாம் வெடித்தாங்க. அப்புறம் வாத்தியங்கள்லாம் நிறைய வாசித்தாங்க. அந்த வாத்தியத்துக்கு ஏற்ப குட்டி குட்டி பசங்க அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் அந்த பசங்கள்லாம் ஆடிட்டு அப்படியே ஸ்ரீ சாவடி ஆண்ட நின்று அங்கே கொஞ்ச நேரம் ஆடினாங்க. ஸ்ரீ சாவடி முன்னாடி ஒரு கைத்து கட்டில் போட்டாங்க. அந்த கைத்து கட்டில் மேலே ஒரு மெத்தை விதிச்சாங்க. அதை பாபாவோட மெத்தையாக பாவிச்சு எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க அப்புறம் போலீஸ்கார் எல்லாருமே தொட்டு வணங்கி கும்பிட்டாங்கங்க. நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களால் அதை போய் தொட முடியல. அப்புறம் அந்த பாபாவோட பல்லக்கை கொண்டு அந்த கட்டில் மேலே வச்சு அங்கே கொஞ்சம் நேரம் பஜனை பண்ணாங்க. இந்த பஜனை நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பாபாவோட படத்தை பல்லக்கிலேருந்து எடுத்துன்னு போய் ஸ்ரீ சாவடியில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் வச்சு அங்கேயும் பஜனைகள் பண்ணி ஆரத்தி எடுத்தாங்க. அது நைட் ஒரு 10 மணி அளவில் நடந்ததுங்க. இதுக்கு பேர் ஸ்டேஜ் ஆர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே ஃபுல் வீடியோவாக நீங்கள் போன வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள், கீழே லிங்க் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் ஆல்ரெடி ஷிரடி வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை போலா இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல, நான் போய் பாபாவை தரிசனம் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்களுமே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த சேவையெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்க தனித்தனியாக பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனோம். இவ்வளோ நேரம் நின்று சேவை பார்க்கும்போதுலாம் கால் வலி தெரியலைங்க. இப்போ நடக்கணும்னு நினைக்கும் போது பயமாக இருந்தது, எப்படிடா நடக்க போகிறேன் அப்படின்னு புலம்பும்போது தாமு சொன்னால் கேப் வசதி இருக்கே, காரில் போயிடலாமா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் அவங்களே நம்மளை பிக்கப் பண்ணின்னு போயிட்டாங்க. ஜம்முன்னு காரில் ஏறி போயிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வாக் தான் இருந்தால் நம்ம ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காரில் போய் இறங்கிட்டாங்க. இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கினா தான் நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து வீடியோஸ் எடுக்க முடியும், உங்களுக்கு அழகழகாக வீடியோஸ் எடுத்து போட முடியும். இதுவரையிலும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்த வீடியோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.